இந்த இனியகரம் கிளாஸ்ல வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது என்னன்னா, அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டது. நம்ம என்ன கேரக்டர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது. நம்ம எம்டிசிஸ் கிளாஸ்லயே வந்து எனக்கு சிபிடி ரொம்ப அந்த கிளாஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இனியாகிராம். இந்த இனியாகிராம் மெயினா என்ன சொல்லணும்னா, நான் ஆக்சுவலா 6ஆம் நம்பர் லாயலிஸ்ட்ல வந்து ஒரு நெகட்டிவ்ல அவங்ககிட்ட என்ன இருக்கும்னா, கண்மூடித்தனமா ஒருத்தங்களை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரா, அப்ப நீ சொல்ற கரெக்ட் வா, அவங்க கூட போறது. அதுக்கப்புறம் மாற்றம் வார்த்தை சொல்றா, அப்ப நீ சொல்ற கரெக்ட். இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து ஒரு கட்டத்துல ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆக உண்டாச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ரொம்ப தேடல்ல இருந்தேன். கீழா பேசின ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ பாராட்டுற ஒரு நிலைமைக்கு வர்றது வந்து ரொம்ப இது நல்லா இருக்குது பாக்குறது. இந்த கிளாஸஸ் டிஃப்ரெண்ட் இருக்கிறது, நம்ம கிளாஸ்ல பேசுறது, கிளாஸ் ரிமைண்டர் பண்றது கூட எனக்கு புதுசு. நம்ம இந்த கிளாஸ் தான் நான் பண்றேன், நான் பண்ணதே கிடையாது. இந்த கிளாஸ் தான் பண்றேன். அதுவே எனக்கு இந்த பாக்குறப்போ கொஞ்சம் போல்டு, அந்த தன்னம்பிக்கை இந்த ராயிஸ்ட்ல இருக்காது.